வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மோட்டிஃப், அதாவது புட்டா டிசைன் பார்க்க போகிறோம். அது வந்து எம்போஸ்டாக பார்க்க போகிறோம். நடுவில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எம்போஸ். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவாக நான் காட்டுறேன். இதை பார்த்து நிறைய புட்டாஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் ஒரு நார்மல் குந்தன் ஸ்டோன் தான் நான் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் லோடிங் தான் பண்ண போகிறேன். அதே கலர் த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் பண்ண போகிறோம், அதாவது எம்போஸ் லோடிங் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து எப்படி தெரியும்னா, நல்ல ஒரு எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே நம்ம ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ இந்த மாதிரி ரவுண்டோ எந்த ஷேப் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஷேப் ஸ்டோன் நம்ம ஒட்டிட்டு இதுக்கு மேலேயே நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம், லோடிங் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அழகான ஒரு எம்போஸ் இந்த டிசைனாக தெரியும், நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் எல்லாமே நமக்கு நல்லா அது தூக்கி காட்டுற மாதிரி இருக்கும். புட்டா ஃபினிஷிங்குமே அழகாக தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக நார்மல் லோடிங் தான், ஃபுல்லாக போட்டுருங்க. அதாவது பிளெயின் சாரியாக இருக்குது, எந்த டிசைனும் கிடையாது, சிம்பிளாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த புட்டா வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிடலாம். அங்கங்கே ஒரு புட்டாஸ் நல்லா கிராண்டாக கொடுத்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். இது சிம்பிளாக விரும்புகிறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். ஜரி, வெறும் ஜரியில் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா சாரீஸு, ஜஸ்ட் வந்து இந்த ஆரணி சாரீ மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, பட்டு சாரீ ஒரு சின்ன ஜரியோட மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி சாரீக்கெலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம பண்ணோம்னா ரொம்ப யூனிக்காக அழகாக தெரியும். ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ தூக்கி அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல எம்போஸாக காட்டுதா. அந்த வச்ச கல்லே நமக்கு தெரியக்கூடாது, அந்தளவு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாக சுகர் பீடு தான் எப்பயும் போல் எடுத்திருக்கேன். 2 சுகர் பீடாக வச்சு இதை ஃபுல்லாக சுற்றி அவுட்லைன் நான் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு வந்து அந்த பிசுறு தெரியாது, நல்லா அந்த ஹோல்ஸ் எல்லாமே நமக்கு க்ளோஸ் ஆயிரும். நாட் ஈட் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி 2 பீடாக வச்சு எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. இது யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஒர்க்கு தான், ஒன்றும் வித்தியாசமாக நான் பண்ண போகிறதில்ல. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே ஒரு புட்டா போட்டிருக்கேன், அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ இதில் ரவுண்ட் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். போட்டு இதையும் நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரவும் பாருங்கள், நடுவில் எவ்வளோ ஒரு எம்போஸாக காட்டுது பார்த்தீங்களா, அவுட்லைன் கொடுக்கவும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3mm பீடு எடுத்திருக்கேன், கோல்டு பீடு. இதுக்கு அடுத்து நான் வந்து அந்த ஒரு லைன் நான் கொடுக்க போகிறேன். 3mm கோல்டு பீடு வச்சு ஃபுல்லாக ஒரு லைன் அவுட்லைன். நீங்கள் வந்து 3mm பீடு இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்டோன் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். எல்லாமே ஒரு ஐடியாவுக்காக தான் நான் காட்டுறேன். பாருங்கள், சிங்கிள் பீடாக வச்சு தைச்சிருங்க. ஓகேவா, இந்த மாதிரி. இது வந்து சாரியிலேயே நம்ம பண்ணலாம், அதாவது குழந்தைங்களுடைய பட்டு பாவாடைக்கு நம்ம கொடுக்கணும்னா அந்த மாதிரி இடத்துக்கும் நம்ம நடுவில் இது ஒரு புட்டாஸ் மாதிரி, அந்த பட்டு பாவாடை சட்டை இருக்கும் பார்த்திங்களா, அந்த சட்டை ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நம்ம புட்டாஸ் கொடுத்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு அழகாக தெரியும். இது இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக சிங்கிள் பீடாக வச்சு தைச்சி இந்த ஒரு அவுட்லைன் முடிச்சுக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது எல்லோ கலர், கோல்டு கலர் மாதிரி, எல்லோ இல்லை கோல்டு எல்லோ எல்லாமே ஒன்று தானே. அந்த எல்லோ கலர் ஜர்கான் ஸ்டோனு, ஒயிட்டு ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் 3mm பீடும் கொஞ்சம் சுகர் பீடும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சுற்றி வந்து குட்டி குட்டியாக அந்த ஒரு புட்டாஸ் மாதிரி தைக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்குவோம். இந்த 4 சைடு வந்து கரெக்டாக ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பீடு வச்சு நம்ம எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சொல்லித்தரேன். இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட்டிருக்க மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மதுரையில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், கோமதிபுரத்தில் ஆல்ரெடி.
ரொம்ப சிம்பிளான, அதாவது எது இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸோ இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 1 மந்த் கோர்ஸ்னு நான் வீடியோவே நான் போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எப்போனாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி பாருங்கள், 4 பக்கம் ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஒரு கோல்டு, ஒரு குட்டி ஒயிட்டு, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். 3mm பீடு எடுத்திருக்கேன் இல்லையா, இதை பாருங்கள். இந்த 2 பீடுக்கு நடுவில் நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு லாங்காக ஒரு செயின் போட்டு ஷார்ட்டாக ஒரு செயின் போட்டுக்கிறேன், அதாவது லாக்கு போட்டு ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு எடுத்துக்கணும். ஓகேவா? இதை பாருங்கள், மாற்றி எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 3mm பீடு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் சுகர் பீடு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மேலேருந்து கொண்டு வரோம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கீழே ஒரு லாக், மறுபடியும் அதுக்கு ஒரு லாக். சரியா? ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டு இப்போ ஏற்கனவே போட்டிருக்க பீடுக்கு நடுவுலே உள்ளே நான் பாருங்கள் தைச்சிட்டு திருப்பி இந்த வெளியே மறுபடியும் அடுத்த 2 பீடுக்கு நடுவில் ஒரு லாங்கு, ஒரு ஷார்ட்டு. இந்த இடத்துல வந்து 3mm பீடு மட்டும்தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கிறப்ப கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக வரும், அழகாக இருக்கும் பார்க்க. அந்த அரும்பாக வர்றது வந்து ஒரு அரும்பு நீளமாக, ஒரு அரும்பு குட்டையாக வர்றப்ப அது லுக் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறப்ப பாருங்கள், உள்ள பீடுக்குள்ளேயே நான் வச்சு தைச்சிட்டு அடுத்த பீடு இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், அடுத்த பீடுக்குள்ளே கொண்டு போய் அப்படியே மேலே வந்து லாங் செயின் போட்டு ஷார்ட் செயின் போட போகிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் லாக் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம செயினுக்கு லாக் போட்டுக்கலாம். எல்லாமே முடிச்சுட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த செயினுக்குள்ளே ஏற்கனவே நம்ம பீடு போட்டிருக்கோம் இல்லையா, 3mm பீடு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயே இப்போ எடுத்தேன்னா இப்போ போடுவேன் பாருங்கள், உள்ளேயே லாக் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது லெஃப்ட் பாருங்கள், அதுக்கு உள்ளேயே கொண்டு போகிறேன். அப்போ வந்து நமக்கு வெளியே அது அசிங்கமாக தெரியாது. பீடு இருக்கனால பீடுக்கு அடியில் வந்து நூல் போயிடும். அந்தந்த கலர் நூல் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கோல்டு பண்ணுறனால கோல்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எந்த கலர் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த கலரே நீங்கள் வந்து தைக்கிற நூல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே நூல் தெரியாது அசிங்கமாக. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு கொடுக்குறேன். இந்த சைடு அந்த சைடு வெறும் 3mm பீடு மட்டும்தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப லாங் ஷார்ட், அதாவது ஒரு அரும்பு நீளமாக, ஒரு அரும்பு குட்டியாக, ஒரு அரும்பு நீளமாக, ஒரு அரும்பு குட்டியாக, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வர்றப்ப ஃபினிஷிங் வந்து அழகாக தெரியும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்த விட ஹைலைட் நடுவில் நம்ம வச்சுருக்க அந்த எம்போஸ் அந்த இதுதான் ரொம்ப அழகாக தெரியும். அந்த ஷைனிங்காக கிளாஸியாக தெரியுது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருக்கும். என்ன கலர் சாரியோ அந்த கலர் சாரியிலே நம்ம இந்த மாதிரி எம்போஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கொடுத்துட்டு இந்த மாதிரி கோல்டு ஆன்டிக் பீடு இருந்தால் ஆன்டிக் பீடும் நீங்கள் கொடுக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சிம்பிள் மெத்தட், ஜஸ்ட்டு 1 டேலேயே நீங்கள் இதை பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் ஆரி கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இது அங்கங்கே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸில். திருப்பி திருப்பி சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.